ஷரத் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X7 இல்லை ரியல்மி P2 ப்ரோவா ரெண்டுமே அரௌண்ட் 18K காஸ்ட்டுக்கு வருது, எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும், உங்கள் சஜஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. போக்கோவோடைய X7 வந்து பார்த்தீங்கன்னா பவர்டு பை வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட 7300 அல்ட்ரா அப்படின்ற ப்ராசர். கேமரா டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்க மாதிரி இருக்குது, அந்த 4 கேமரா தனித்தனியாக கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. இதே அப்படியே நம்ம ரியல்மியோட P3 ப்ரோக்கு வந்தோம்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராசரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனுடைய 7S Gen 2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் X7 பெட்டராக இருந்தாலும் ஃபோன் வாங்குறதே எதுக்கு, காலுக்காக தான் வாங்குறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ X7 சீரிஸ்ல X7 Pro ரெண்டுத்துலையுமே நிறைய யூசர்ஸ் வந்து நெட்வொர்க் இஷ்யூவை அப்பப்போ ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து பர்சனலாக சூஸ் பண்ணுறதா இருந்தால் ரியல்மி P2 ப்ரோக்கு வந்து போவேன். இல்லை எனக்கு 18K தான் பட்ஜெட் அப்படின்னீங்கன்னா நான் இந்த ரெண்டுத்தை தாண்டி நான் ஒன்று சூஸ் பண்ணுவேன். என்னன்னா நத்திங் ஃபோன் 2A ஆஃபர் டைமில் 18K வந்து வருது. ஃபிளாட் டிஸ்பிளே, எனக்கு அந்த UI ரொம்ப பிடிக்கும். அதுக்கடுத்து அந்த விட்ஜெட்ஸ் கிளஸ்டர்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருந்துச்சு. நீங்க இப்போ சூஸ் பண்ணுங்க, இந்த 3 ஃபோன்ல நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.